கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 3:10, 1 ஜான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. என்ன, இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பிள்ளைகள். ஒன்று யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இன்னொன்று பிசாசுனுடைய பிள்ளைகள். இது எப்படி வெளிப்படும்? அதாவது நீங்கள் பிசாசுனுடைய பிள்ளையா இல்லை தேவனுடைய பிள்ளையா என்பது எப்படி இந்த உலகம் தெரியும்? நீங்கள் நீதியை செய்யணும், அன்பு கூறணும். எப்படி? தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அதே சமயத்தில் காண்கிற சகோதரர்கள் மேலே அன்பு கூறக்கூடியவங்களாக இருக்கிற இந்த ரெண்டு தகுதி தான் என்ன காட்டும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா பிசாசனுடைய பிள்ளையா? யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்ன, உங்களை எப்படி என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வாங்க? நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பின் நிமித்தம். அதே மாதிரி யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இப்போ 1 யோவானில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 2 பேர் தான். ஒன்று தேவனுடைய பிள்ளை, இல்லை பிசாசு பிள்ளை. எது காட்டும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது நீங்கள் காட்டக்கூடிய சகோதரன் மேலே காட்டக்கூடிய அன்போ நீதியை செய்வதினோ. 1 யோவான் 4:7 பாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். எப்படி? அவன் அறிந்தவனாக இருக்கிறான். எப்படி? அவன் தேவனால் பிறந்ததுனால அவன் அன்பு கூறக்கூடியவனா. அதிலே 4வது அதிகாரத்தில் 11வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அதாவது நீங்கள் அன்பு கூறுங்கிற புதிதான கட்டளையை கொடுத்தாரு. 2வது என்ன சொல்கிறாரு? நீங்கள் அதை செலுத்துவதற்கு நீங்கள் கடன்காரனாக இருக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே கடன் பட்டவங்களாக இருக்கிறீங்க. அதே மாதிரி 21வது வசனம் 1 யோவான் 4:21, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். என்ன, இந்த கட்டளையே அவரால் பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி 2 யோவான் 5வது வசனம் பாருங்கள். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். மரியாளுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நான் புதுசாக உங்களுக்கு எழுதுகிறேம்மா, நீங்கள் ஏற்கனவே ஆதியிலிருந்து முதலிருந்து கேள்விப்பட்டது போல ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருங்க. அப்போ என்ன, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பது எதன் மூலமாய் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு காட்டுவதனால தெரியும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையா பிசாசனுடைய பிள்ளையா? இப்போ உடனே உங்களுக்கு என்ன தோணும்? அவங்க இப்படித்தானே, அவங்க அன்பே செலுத்துறதில்ல, இவங்க இது பண்ணுறதில்ல. எனக்கு அருமையானவர்களே, முதல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு காரியம், எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பூமியில் இருக்குது. காரணம் என்ன? ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்த முடியல. குடும்பத்தில் இன்றைக்கி எவ்வளவு பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, சபைகளுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருக்குது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களை நம்ம எவ்வளவு பிரிவினைகளை பார்க்குறோம். ஏன் ஒருத்தர் அன்பு செலுத்த முடியல? எனக்கு அருமையானவர்களே, அன்பு சகலத்தையும் தாங்கும்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பு தான் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும். நீங்கள் யாரு என்பதை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடியது யாது? நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பு. அப்போ சிந்தித்து பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லும் விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு காட்டக்கூடிய காரியம் இருக்கிறதா?
தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம். நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்டுவதன் மூலமாக தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம பிசாசனுடைய பிள்ளையாய் இல்லாதபடிக்கு இதை உணர்ந்தவர்களாய், தேவனை அறிந்தவர்களாய், தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களாய், தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்கு என்று சொல்லும் விதமாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பு செலுத்தக்கூடிய மக்களாய் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பீர்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி, நான் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய பிள்ளை என்பதை காட்டும் விதமாக வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.